ஆடிபிளா இருக்கா? சூப்பர். ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி போஸ்ட் பார்த்திருப்பீங்க. லேசா படிப்பது லேசா. ஸோ யார் எடுக்க போறாங்கன்னா, உங்க ஃபெமிலியர் ஃபேஸ் டாக்டர் ஆனந்தகுமார் ஐஏஎஸ் சார். அவரு தான் எடுக்க போறாரு. மெஜாரிட்டி அவர பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் சார் வந்து 2004 பேட்ச் ஐஏஎஸ், தமிழ்நாடு கேடர். சார் வந்து பார்த்தீங்கன்னா, வெட்டனரி சயன்ஸ் முடிச்சிருக்காரு. ஃப்ரம் இந்தியன் வெட்டனரி காலேஜ் ஆஃப் பரேலி. பரேலி யூபி இருக்குல்ல, அங்கேருந்து டாக்டர் முடிச்சிருக்காரு. அண்ட் சார் ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி. இந்த டாபிக்லாம் இருக்குல்ல, மெஜாரிட்டியா சார் வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா, அவர் டாபிக் அவர் தான் சூஸ் பண்ணுவாரு. அவர் தான் பவர் பாயிண்ட் ரெடி பண்ணுவாரு. அவர் தான் என்னென்ன இமேஜஸ் ஆட் பண்ணணும், என்ன டாபிக் இது எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு. ஸோ டைனமிக் பர்சனாலிட்டி. அண்ட் சின்ஸ் சர்வீஸ் அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அவர் டச் பண்ணாத டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே அவர் டச் பண்ணியிருப்பாரு. ஸோ டைனமிக்கான என்ன சொல்லுவோம், எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் நம்ம ஒர்க் பண்றோம். ஐஏஎஸ் ஆவறதுக்கு, ஐபிஎஸ் ஆவறதுக்கு அதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட்டா இல்லையா? இப்போ டைனமிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ டைனமிக் பர்சனாலிட்டி கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இப்போ தட் இஸ் செக்ரட்டரி வெல்ஃபேர் போர்டு இந்த இவங்க இருப்பாங்கல்ல, திவ்யாங், டிசேபிள்டு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? திவ்யாங். இப்போ டிசேபிள் டெர்ம் வந்து இப்போ சும்மா பேசுறது இல்ல ஜெனரலா. இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாருன்னா, பிஃபோர் 2, 3 இயர்ஸ் திவ்யாங்ன்னு மாத்திட்டாரு. பிசிக்கலி சேலஞ்ச் பெர்சன்ஸ் ஆர் திவ்யாங் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். சுகமே பாரத் அபியான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சார் வந்து பேசுவார் உங்கள்ட்ட. இன்டராக்ட் பண்ணுவாரு. அண்ட் நீங்க கொஸ்டின் கேளுங்க. சார் வந்து நிறைய ஆன்சர் பண்ணுவாரு. வெரி ஒரு ஒரு மோட்டிவேட்டர்ன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? ஒரு மோட்டிவேட்டர் சொல்லிக்கலாம். அண்ட் ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அது மக்களுக்காக எவ்வளோ எடுத்து குடுக்கலாம். எப்படி சொல்லுவோம் அத? அதாவது என் சிச்சுவேஷன் அந்த சிம்பத்தி, எம்பதின்னு படிப்போம்ல எதிக்ஸ்ல. அந்த லாஜிக். ஸோ ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையா, அந்த இடத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ ஒரு கேஸ் வந்துச்சு. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல வந்து எஜுகேஷன் சரி கிடையாது. அப்படின்னு சொல்லி கேஸ் வந்திருக்கும். ஒரு டைம்ல. உங்களுக்கு நெறைய பேர் ஞாபகம் இருக்கும். ஸோ சார் என்ன பண்ணாருன்னா, அவங்களோட டாட்டர கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல ஆட் பண்ணிட்டாரு. தட் இஸ் அட்மிஷன் வாங்கி குடுத்துட்டாரு. அட்மிஷன் வாங்கி குடுத்துட்டு அப்புறம் மானிட்டர் பண்றாரு. எப்படி படிப்பு அங்க போயிட்டு இருக்கு? எவ்வளோ ஹோம் ஒர்க் தராங்க? என்ன சொல்லிக் குடுக்குறாங்க? அப்படின்னு சொல்லி அதெல்லாம் குடுக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஆப்வியஸா நடக்கும்ல அது. ஸோ ஐஏஎஸ் தட் இஸ் கலெக்டரோட டாட்டர் வந்து இங்க படிக்கிறாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும் ஸ்கூலோட மொத்தம் அந்த டிபார்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் ஆயிடும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ரோல் மாடல் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சார் வந்து ஒரு கிளாசிக் ரோல் மாடல். ஸோ டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கணும்? டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்தா எப்படி சார்ட் அவுட் பண்றது? ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டா இருக்கும்போது எப்படி ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் பண்றது எல்லாமே சார் வந்து பார்த்துருக்காரு. அண்ட் அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேரும் பண்ணுவாரு. ஓகே. ஸோ டவுட் கேளுங்க. வேலிடான டவுட் கேளுங்க. நெறைய பேசுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எடுக்க விட்டுருங்க செஷன. அப்புறம் சார் இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உங்களுக்கு நீங்க ஆன்லைன் செஷன் பார்த்துருப்பீங்க அவரது. அப்புறம் அவரே இன்டராக்ட் பண்ணுவாரு. ஜெலம். எஸ் இப்ப நான் சார் வர சொல்லிடுறேன். அண்ட் அதுக்கு பிஃபோரா பார்த்தீங்கன்னா
சரியா இருக்கா? பேசலாம் இல்லையா? இதுக்காகவா வெயிட்டா இருக்கு. அது இங்க இருக்கு. இதுவா? இது எப்படி தள்ளி வச்சுக்கலாம்ல? இங்க வச்சுக்கலாம். ஒன்றும் ஸ்லைட்ல இல்ல. இவங்க பேசுறது முக்கியம். நம்ம எது செம ஐடியான்றாங்க. அப்படியா? லேசா படிப்பது லேசா சொல்றது. ஓகே. இங்க சரி ஓகே. யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்றது சொன்னீங்கன்னா. So now I can talk. Yes, sir. So good morning all of you. Nice to meet you all. So now it is 11:20. So கிட்டத்தட்ட 2 வருஷம் முன்னாடி I started talking to people like this, and I am happy that we could meet in person. எப்பவுமே நேர்ல பார்த்து பேசுறது far better than online. ஏன் சவுண்ட் இது? இந்த உரசல் சவுண்ட்னாலயா? மேல இருக்கு சவுண்ட் எடுத்து. மேல என்னங்க? தாபால. ஓகே. This is the first session. It is a very strange for me also actually, and we'll focus on people here obviously, and the people online will be helped by. Unga per enna? Dasarathan. Okay. So லேசா படிப்பது லேசா அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருந்தோம். ரீசெண்டா நான் தொடர்ந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். படிக்கிறது has become a way of life. Then after 20 years into service, கிட்டத்தட்ட 2003 to 2023, almost 19 years I have completed in service. It's quite interesting to live actually. இந்த சென்டென்ஸுக்கு வந்து நீங்க மீனிங் புரிஞ்சுக்கணும்னா இந்த சவுண்டு மேல இருந்து தான் வருது இல்லையா? மீனிங் புரிஞ்சுக்கணும்னா நீங்க 20 வருஷம் கழிச்சு தான் புரிஞ்சுக்க முடியும். That is what I keep on wondering actually, that experience, whatever we see makes our life, and experience is unique. ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்க லைஃப் will be different from others, but we try to generalize everything and coach, train to achieve whatever the results which we aim. But actually it is not it's not a uniform thing, it is a unique thing. We all know that, but still we same enna solunga education system, same collegiate system, same kind of competitive system. Still we need certain qualities which can be shared among people. Moreover, it's good to meet people. Therefore I came to meet here. Then why this title அப்படின்னா, நம்ம எல்லாரும் படிக்கிறோம். படிக்கிறது போது பல்வேறு என்ன சொல்றதுங்க, எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் காமன். படிக்கும்போது நான் ஏற்கனவே படிச்சு பாஸ் பண்ணதுனாலையும் இப்போ தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுனாலையும் இப்படி படிச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், இல்லை அப்படி அப்போ படிச்சப்ப இதை பண்ணணும், இதனால நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சது, அல்லது இனிமே படிக்கிறவங்களுக்கு இதை சொன்னா பலனுள்ளதா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கும் போது யாருக்கு சொல்றதுன்ற கேள்வி வருது. அறம் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இட் டேக்ஸ் மீ டு பீப்புள் லைக் யூ, அண்ட் it is a pleasure to share thoughts and exchange ideas, and for this I need to keep reading, so that makes me happier, and I want to share the happiness. படிக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்றதே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு 4 நாள் லீவ் கிடைச்சதுன்னா எங்க போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவோம்ல. 4 நாள் லீவ், நீங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அடுத்து 5வது நாள் இருக்குன்னு நினைச்சுக்க வேணாம். இப்போ நான் கிளம்பி வரும்பொழுது என் பொண்ணு வந்து 12th எக்ஸாம் இன்னும் 5 நாள்ல எழுத போறாங்க. ஸோ when I was having breakfast around 9:30, 10, we started talking about something, and it went on to thrillers, பேய் கதைகளை பத்தி போயிடுச்சு.
5 நாள் பரீட்சைக்கு இருக்கும்பொழுது பேய் கதைகள் பத்தி பேசுறது சரியா தப்பான்னு தெரியல. பட் வி வேர் ஒன் பை ஒன் தேவர் ஆஸ்கிங். என் ஃப்ரெண்ட் அமித் சிங் அப்படின்னு ஒரு எஸ்பி இருந்தாரு. அவர் தர்மபுரி எஸ்பியா இருந்தாரு. அவர் வந்து நவ் ஹி இஸ் இன் சிபிஐ. அவர் ஒரு கதை சொன்னார். மிஸ்ஸிங் கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கேஸ், ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த கைதி படம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கதை. பாதியில ஃபைஸ் ஃபோன் பண்ணாரு. சார் அறம் செஷனுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ ஐ செட் மணி வந்து 10:15 ஆயிடுச்சு. அவங்க விட மாட்டேன்றாங்க. நீ மீத கதையும் சொல்லிட்டு தான் போகணும். வகுப்புக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னேன். என்ன வகுப்பு அப்படின்னாங்க. தென் இந்த வகுப்பு பத்தி சொன்னேன். இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னாங்க. மீத கதைய சொல்லிட்டு வந்தேன். அதுல இருந்து பாதி சொல்லிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்தாங்க. 5 நாள் பரீட்சைக்கு இருக்கும்பொழுது, இது மாதிரி நீ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 12th லைஃப்ல ஒரு தடவை தான் 12th எக்ஸாம். ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு. இதேதாங்க, இதேதான் சிவில் சப்ளை சர்வீஸ்க்கும். லைஃப்ல ஒரு தடவை தான் பிலிம்ஸ் வரும், ஒரு தடவை தான் மெயின்ஸ் வரும். அப்படி சொல்லி 4 தடவை நான் எழுதினேன். 4 attempts. ஸோ வி கெயின். இது கேட்ட உடனே நான் வந்து ஒரு ஸ்கிரீன் பின்னாடி மறைஞ்சு நின்னுட்டு வெண்ணிற அடைமூர்த்திக்கு வடிவேல் பண்ணுவார்ல, அப்படின்னா உடனே உடனே சின்ன பொண்ணு வந்து அப்பா பேயின்னு சொல்றீங்களா அப்படின்னாங்க. சோ பிரச்சனை வந்து முற்றி நல்ல லெவல்ல தான் வீட்டுல இருந்து தப்பிச்சு வந்திருக்கிறேன். See, what I would like to say is reading becomes a very very painful thing. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? படிக்கிறது ரொம்ப 4-5 பேர் தான் இருக்காங்க. மிச்சம்லாம் ஜாலியா படிக்கிறவங்களா? டைட்டில் வேஸ்டா? பயத்துல படி. பெயின் ஆர் டேனியல் கோல்மேனோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. இவரு புக்கு பாத்தீங்களா? பாத்திருக்கீங்களா? சிலபஸ்க்கு வருது இல்ல, மெயின்ஸ் எத்திக்ஸ்ல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு பேராகிராஃப் இருக்கு. அதுல வந்து இவர் புக்கு தான் ஸ்டாண்டர்ட் புக்கு. தெரியலன்னா இந்த புக்கு தான் பின்னாடி இருக்கு பாருங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இட்ஸ் a வெரி குட் புக். அதை வந்து அகாடமில இந்த புத்தகத்தை பத்தி சொன்னாங்க, ஐஏஎஸ் அகாடமில. இப்போ வந்து உங்களுக்கு பரீட்சைக்கே சொல்றாங்க. யூ ஆர் எவால்விங், யூ ஆர் மோர் இன்டெலிஜென்ட், மோர் இன்ஃபார்ம்டு தேன் மீ, பிகாஸ் 90 years கேப் இஸ் தேர். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல எமோஷன்ஸ் பத்தி சொல்றாங்க. எமோஷன்ஸ்ல மொத்தம் பேசிக் எமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன பேசிக் எமோஷன்? பேசிக் கலர்ஸ் எவ்வளவு? 3 பேசிக் எமோஷன். பேசிக் கலர்ஸ் வந்து 3. அப்புறம் ரெயின்போல எவ்வளவு கலர் இருக்கு? 7. இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அப்புறம் சர்க்கிள், ட்ரையாங்கிள், அப்புறம் ஹெக்டாங்கிளா சம்திங் லைக் தட், அறுகோணம். ஸோ இது மாதிரி ஃபிக்ஸ்டு கிளாசிக்கல் நம்பர்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி உணர்வுகளுக்கு இருக்கா? இருக்கா? இருக்கு. என்னென்ன பேசிக் எமோஷன் எவ்வளவு? ஹாப்பினஸ், சேட்னஸ் 2, ஆங்கர். இவர் சொன்னாதான் பரீட்சைக்கு எழுத முடியும். இவர் புக்ல போட்டிருக்காரு, 4 சொல்லியிருக்காரு. அந்த புக் யாரும் வச்சிருக்கீங்களா? இது நம்ம சிலபஸ்ல வந்து டைட்டில் இப்படி கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து வில் கவர் திங்ஸ் which are useful to you, which will come in the exam, which you can write in the exam and the mains comes. எவ்வளவு பேர் மெயின்ஸ் கேண்டிடேட் இருக்கீங்க? இதுல குறைவான பிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஜென்ரலா படிக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு டைட்டில் தான் நம்ம எடுத்தோம். அதுக்கு வந்து இப்ப இந்த டேனியல் காஹ்னிமேனு திரும்ப திரும்ப சொல்லுவோம். இந்த சிஸ்டம் 1, சிஸ்டம்ஸ் 2 இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கலாம். நீங்க இதை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணும்போது யூ மே வாட் வி சி இன் திஸ் 1 hour செஷன் இஸ் நாட் என்ன சொல்றதுங்க, இட் வில் ஒன்லி kindle your ideas, thoughts to prepare well and prepare more and learn whatever you are learning in a more comfortable, easy and enjoyable manner. So டேனியல் காஹ்னிமேன்றவர் வந்து ஒரு
psychologist, but he got Nobel Prize in economics. இதே போன வாரமும் சொன்னேன், இந்த வாரமும் சொல்றேன், அடுத்த வாரமும் சொல்லுவோம். Because he is the only living giant psychologist who is alive today. Among all psychologists, he is the best அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பீப்புளோட டெசிஷன் மேக்கிங் பத்தி அனலைஸ் பண்ணார். பீப்புளோட டெசிஷன் மேக்கிங் பத்தி அனலைஸ் பண்ணி அவர் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காரு. அதுல ஒண்ணுதான் சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2. என்னோட வகுப்புகளை தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிஸ்டம் 1, 2 பத்தி ஏதாவது சொல்றீங்களா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்னோட செஷன் அட்டன் பண்றேன் அப்படின்றவங்க எத்தனை பேர்? ஓகே, எல்லாருமே ரைட். உதயகுமாரா நீங்க? ரைட். வருஷங்கள் போகுது. ரைட். அண்ட் வாட் ஐ மீன் டு சே இஸ் that these things I repeatedly tell people, and I am happy to tell more people like this. You may be curious to know what is system 1, what is system 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா that is nothing but you only. நீங்க உங்களை பத்தி தான் நான் சொல்றேன். சிஸ்டம் 1 உங்கள்கிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு, எல்லா மனிதர்கள்ட்ட இருக்கு. மனிதர்களை தவிர சிந்திக்கிற விலங்குகள் இருக்கா? விலங்குகளுக்கு மனசு இருக்கா? இருக்கு. இல்ல இல்லன்றவங்க எவ்வளவு பேரு? அனிமல்ஸ் doesn't have mind. Plants have mind or not? ஓகே. சில செடிகள் இருக்காங்க, செடியை வந்து நாளைக்கு வெட்டிடுவோம் அப்படின்னு நினைச்சோம்னா வாடிடுமா அப்படிலாம் சொல்றாங்க. அப்படி இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க ஃபர்தரா we can there is something called animism. அனிமிசம்னா என்ன? ஆந்த்ரோபாலஜி படிக்கிறவங்க படிப்பாங்க. அனிமிசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு, மெயின்ஸ் எழுதுறதுக்கு மட்டும் இல்லாம நம்ம இமேஜினேஷனை இன்டியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். தேர்ஃபோர் நம்ம வந்து நான் வந்து நாகு சாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நான் படிக்கும்போது, இப்பவும் நாகு சார் வகுப்பு எடுக்கிறார் இல்லையா? இல்ல, நாகு சார் யாருன்னு தெரியுமா? தமிழ் ஆப்ஷனுக்கு வகுப்பு எடுத்தாங்க. அவர் வந்து ரசிச்சு அவர் வகுப்பு எடுத்துட்டே இருக்கும்போது அவங்க வகுப்பெல்லாம் இப்படி நிறைஞ்சு ஜன்னல் வழியாலாம் கேட்டு அதன் வழியாக பலன் அடைந்தவர்கள் நிறைய பேர். என் ஃப்ரெண்டு எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் வகுப்பு அட்டன் பண்ணது இல்லைன்னா கூட அந்த மாதிரி நம்ம படிச்சதை சொல்லி தரணும் அப்படின்றது அதுல ஒரு பிளஷர் இருக்கு. இட் இஸ் அ குட் திங் டு ஷேர் அவர் நாலேஜ் அண்ட் வி கெயின். கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனுடைய முதல் லைன் என்ன? வெள்ளத்தால் அழியாது, வெந்த நலால் வேகாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது, கல்வி எனும் உள்ளத்தே பொருள் இருக்க புறம்பாக பொருள் தேடி உழல்கின்றாரே, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது அப்படின்னு ஒரு லைன் வரும். ஸோ வெள்ளத்தால் அழியாது எது? கல்வி. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் குட் டு கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது. எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் இட்ஸ் குட் டு ஷேர் நாலேஜ். ஸோ வி டூ தட். அந்த வகையில பார்க்கும் பொழுது இப்போ படிக்கிறது வந்து பயத்தோட படிக்கிறது, மிரட்சியோட படிக்கிறது. இப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, டேனியல் கோல்மேனோட புக்ல 4 விஷயங்களை பேசிக் எமோஷன்ஸா சொல்லியிருக்காரு. ஹாப்பினஸ், சேட்னஸ், ஆங்கர், இன்னும் ஒண்ணு வந்து தெரியல, நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க பார்த்துட்டு நீங்க புக் எடுத்து அதுல தேடி போட்டிங்கனாலும் சரிதான், இல்லைன்னா அதுல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ அதை பத்தி எமோஷன்ஸை பத்தி பேசும்பொழுது ஒரு முக்கியமான அந்த 4 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, பேசிக் எமோஷன்ஸ், பக்கத்திலேயே ஒரு பெரிய ஆத்தரை பத்தி அவர் சொல்லியிருப்பார். இந்த புக்ல இருக்கு. அந்த ஆத்தர் பேர் வந்து பால் எக்மேன். பால் எக்மேனுடைய குவாலிட்டி என்னன்னா, அவர் வந்து முகத்தை பார்த்தே ஒரு லை டிடெக்டர், உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கண்டுபிடிச்சிருவார். ஒரு பாம் ஸ்குவாட்ல வந்து ஒரு அக்யூஸ்ட பிடிப்பாங்க. அவர் ஒரு இடத்துல பாம் வச்சுட்டாரு. பாம் வச்சுட்டு இன்னும் ஒரு 1/2 an hourல அது வெடிக்குது அப்படின்ற வரைக்கும் அவங்க விசாரிச்சு பார்ப்பாங்க. அடிக்க முடியாதுல்ல இங்கிலாந்துல. ஸோ விசாரிச்சு கண்டே பிடிக்க முடியாம கடைசி 1/2 an hour இருக்கும்போது பால் எக்மேனை கொண்டு வந்து கண்டுபிடிக்க அவரை உள்ள அனுப்புவாங்க. நீங்க தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரா இருந்தீங்கன்னா இதை ஒத்துப்பீங்களா?
1/2 வெடிக்க போகுது ரயில்வே ஸ்டேஷன்ல அல்லது சர்ச்சில், ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியாது. இவ்வளோ விசாரிச்சு ஆளெல்லாம் பிடிச்சி அவன் வந்து என்ன பண்ணுவான், அவனுக்கு உரிமை இருக்கு. ஸோ யூ வில் ஹேவ் அன் அட்வொகேட் அலாங் வித் ஹிம். இந்த சீன் வந்து வீடியோல இருக்கு. இது உண்மையை பேஸ் பண்ண கதை. அவர் வந்து ஒரு 10 நிமிஷத்துல அந்த பாம் எங்க இருக்குன்றத அவனையே சொல்ல வச்சிருவாரு. அப்படி சொல்ல வைக்க முடியுமா? இல்ல இது கதையில தான் வரும் அப்படின்னு எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எப்படி அதை கண்டுபிடிக்கிறாரு? எமோஷனலா பைண்ட் ஆயிராத, எதையும் பேசிடாத அப்படின்ட்டு அந்த வக்கீல் கூட உட்கார்ந்துருப்பாரு. நீ பேசாத, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அவர் எதுவும் பேச மாட்டாரு. அப்பவும் கண்டுபிடிச்சிருவாரு. அந்த சீன் நீங்க பார்க்கலாம். அதை நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வகுப்புல. என்ன உதயகுமார்? சரி, இவர் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் ரிலாக்ஸ் பண்ண என்ன சொல்றது, இன்னொரு மேஜிக்கோட ஆன்சர் சொல்றாரு. பட் டசன்ட் மேட்டர். நம்ம as many things as we share we will be benefited. therefore இந்த கதைக்கு வந்து என்னன்னா லை டு மீ. எழுதி வச்சுக்கோங்க. லை டு மீ. நீங்க ஏதாவது டைம் கிடைக்கும் போது பார்க்கலாம். லை டு மீ அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா, வேணா என்கிட்ட போய் சொல்லிப்பார் அப்படின்ற மாதிரி. அது வந்து அது வந்து ஒரு சீரியலா வந்தது, ரொம்ப பாப்புலரா. பால் எக்மேன்ற ஆள் உண்மையான ஆள். கதையில வந்து அவர் வேற ஏதோ ஒரு எக்மேன் அப்படின்ற மாதிரி வச்சு மைக்ரோ எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நீங்க சிவில் சர்வீஸ் எத்திக்ஸ் பேப்பர்ல படிக்கணும், இல்ல லைஃபுக்கு எல்லாம் இது யூஸ் ஆகும்ல. மைக்ரோ எமோஷன்ஸ் அப்படின்னும் போது ஒருத்தர் உண்மையாவே சிரிக்கிறாரா இல்ல சிரிக்கிற மாதிரி அடிக்கிறாரா, ஒருத்தர் உண்மையாவே சோகமா இருக்காங்களா இல்ல நீலி கண்ணீர் வடிக்கிறாங்களா அப்படின்றத வந்து முகத்தை பார்த்து எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு அதை டீச் பண்றாரு அவர். அப்படின்னா எமோஷன் எவ்வளவு வகைப்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எமோஷன் வந்து இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஒர்க்கிங். தட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒர்க்கிங்னா நீங்க உங்களோட ஒர்க் என்ன இப்போ? வாட் இஸ் யுவர் ஒர்க்? ஹாப்பிலி ஸ்டடிங் இஸ் யுவர் ஒர்க். இஸ் இட் நாட் யுவர் எய்ம்? ஸ்டடிங் இஸ் யுவர் ஒர்க். வெதர் வி ஹாப்பிலி ஸ்டடி அப்படின்றது you add an adjective to that. whether we do that, நம்ம ஹாப்பியா படிக்கிறோமா இல்ல கவலையோட படிக்கிறோமா, எதிர்கால பயங்களோட படிக்கிறோமா, எது பிரஷரோட படிக்கிறோமா? அவங்க சொல்றாங்கல்ல, வாழ்க்கையில உனக்கு ஒரே ஒரு தடவை தான் 12th எக்ஸாம் வரும், நீ வந்து இவ்வளவு பேசிட்டு இருக்க கூடாது, கதை கேட்டுட்டு இருக்க கூடாது, படிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? கதை கேட்கறது வந்து படிக்கிறதுக்கு எதிரானதா இல்ல உதவி பண்ணுமா? உதவி பண்ணுமா? ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அது என்ன மாதிரியான ஸ்டிமுலேட் பண்ணுது? why emotions are important, how emotionally we can work well அப்படின்றதெல்லாம் அவரு சொல்லியிருக்காரு. அவரு சொன்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டெஃபினிஷன்ல அவரே யூடியூப்லயும் பேசுறாரு. அது என்ன சொல்றாருன்னா 4 விஷயங்களை சொல்றாரு. knowing oneself, self knowledge, then self regulation, then knowing others, empathy, அடுத்தவங்களோட ஃபீலிங் தெரிஞ்சுக்கிறது. 4வது using emotions to work. these 4 things are part of emotional intelligence அப்படின்னு சொல்றாரு. so this kind of using our own emotions to do our work. what is our work? studying. so studying is related to emotion. ஸோ அதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு அப்ளைடு ஆஸ்பெக்ட் பற்றி தான் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சேன். தட்ஸ் வை ஐ ப்ரிப்பேர்ட் திஸ் பிபிடி வித் ஹெல்ப் ஆஃப் அன் ஆஃபீஸர். அண்ட் இந்த பிபிடியில் நானே நிறைய கற்றுக்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க வந்து ஒரு ஸ்லைடு போட்டிருந்தாங்க. அங்கேயும் வருதா? பரீட்சை பேப்பரை வாங்கினோடனே நான் எல்லா கொஸ்டினையும் ஃபர்ஸ்டே பார்த்துருவேன். பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பரீட்சை எழுதணும். இதை வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்காக நான் வந்து ஒரு புக்கில் எழுதியிருந்தேன். ஒரு 12 புக் எழுதி இப்போ 13வது புத்தகம் ஒன்று வெளியாகிட்டு இருக்கு. அதில் ஒன்று வந்து படித்தாலே இனிக்கும், படிப்படியாய் படி. இந்த புத்தகத்தில்
மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஒரு பேப்பரை வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த ஆசிரியர் இருக்காருல்ல, அவருக்கு மார்க் போடக்கூடிய ஆளை வந்து அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கணும். எல்லா பேப்பரையும் பார்த்து இந்த 12th 10th மார்க் வேல்யூவேஷன் போட போறாங்கல்ல, அது காலேஜ்ல பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்னி, அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், வெட்டினரி காலேஜ், இங்கெல்லாம் வந்து சில ப்ரொஃபஸருங்க வந்து எல்லா ப்ரொஃபஸரும் எல்லா மாணவர்கள் எழுதுனதையும் தரவா படிச்சு திருத்துனாங்கன்னா அவங்க என்ன ஆவாங்க? அவங்க படிச்சதை வேற மறந்து போகக்கூடிய அபாயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஹாட் டாக் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்போ? 3rd இயர் 4th இயர் ஆஃப் பிவிஎஸ். ஐ எம் a வெட்டனரியன். ஹாட் டாக்னா என்ன? ஃபுட். ஆமா. ஹாட் டாக் ஃபுட்னா எத்தனை பேருக்கு தெரியும்? பரவாயில்லைங்க. நீங்க எல்லாம் சென்னையில இருக்கீங்க. நான் நாமக்கல்ல இருந்தேன். எப்போ? 97ல ஹாட் டாக் மீட் சயின்ஸ் எக்ஸாம்ல ஹாட் டாக் வந்த உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க அந்த கேள்வி. ஹாட் டாக்னா வெளியே வந்த அப்புறம் தான் அது ஒரு ஹாட் டாபிக் ஆயிடுச்சு. ஹாட் ஹாட் டாக் வந்து இப்போ வரைக்கும் மறக்க முடியல பாருங்க. ஹாட் டாக் மீன்ஸ் டாக் இன் தி சன் which will have his tongue out and ஃப்ரெண்டு எழுதிட்டு வந்து ஃபெயில் ஆனா. சோ எதுக்காக போடுவாங்க? இதெல்லாம் படிச்சு ப்ரொஃபசர் திருத்தினாருன்னு வச்சுக்கோங்க, அவர் நிலைமை என்ன வருது? சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி பார்த்து ஒரு கனமா இருந்ததுன்னா ஒரு மாதிரியான மார்க்கு, ஒரு சுமாரா இருந்ததுன்னா ஒரு மாதிரியான மார்க்கு. சில ப்ரொஃபசர் இருக்காங்க. நஞ்சப்பன் சார் அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் இருந்தாரு எங்களுக்கு. இருக்காரு. இப்போ ரிட்டையர் ஆயிருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, மோர் தி பேஜஸ் யூ ஆர் ரைட்டிங், மோர் தி எரர்ஸ் யூ ஆர் மேக்கிங் அப்படின்னு. அதிகமா எழுதுன அதிகமா தப்பு பண்ணுவேன், கம்மியா எழுதிட்டீங்கன்னா சேஃப் அப்படின்னு. அதுவும் வந்து இதுக்கு ரெண்டுக்கும் தான் நடுவுல தான் நம்மளுடைய வாழ்க்கை. பரீட்சை எழுதுறதுல இவ்வளவு அனுபவங்கள் இருக்கு எனக்கு. இதெல்லாம் நான் சொல்லணும் இல்லையா? இந்த ப்ரொஃபசர் எல்லாம் நீங்க பார்க்க முடியாது. ஸோ ஐ தாட் இட் வில் பி அ குட் திங் டு ஷேர் இட். ஸோ இப்போ அவரை நம்ம இப்ப ஏதாவது எழுதும் போதும், இப்ப நான் என்ன ஃபைல்ல எழுதும் போது கூட அதிகமா எழுதினா அதிகமா பிரச்சனை ஆகுது அப்படின்றது தெரிய வருது. எழுத்து அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மொழி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆங்கிலம் முக்கியமா, தமிழ் முக்கியமா? அது தமிழ்ல எவ்வளவு பேர் பரீட்சை எழுதுறீங்க? நிறைய பேர் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். சோ தமிழ்ல நோட்ஸ் வேணும் சார், தமிழ்ல உருவாக்கணும் சார் அப்படின்ற போது, இப்ப சமீபத்துல ஒரு முத்துலிங்கம் சார் எவ்வளவு பேருக்கு தெரியும்? அவர் ஒரு எழுத்தாளர், கனடால இருக்காரு. மிகச்சிறந்த எழுத்தாளர். சமீப காலத்துல அவர் கடந்த 1-2 வருடங்கள்ல அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாத்தையும் வாங்கி படிச்சு நிறைய சிறுகதைகள், ஒரு 200 கதைகளுக்கு மேல படிச்சிருக்கேன். மிகச்சிறப்பான ஒரு வாசிப்பு அனுபவத்தை, இலக்கிய அனுபவத்தை அவரால் தர முடியுது. அவர் வந்து மொழியை பத்தி சொன்ன விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய கிளாஸஸ் வந்து 1 hour நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 hour நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை சொல்றேனா இல்ல என்ன சொல்றேன் அப்படின்றதே எனக்கே தெரியறது இல்ல. அப்புறமா உங்களுக்கும் தெரியறது இல்ல. அதுல நிறைய பேர் வந்து, சார் நீங்க எடுக்கிற செஷன் வந்து சுத்தமா புரியல, ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டா கூட என்னால வேற எந்த மாதிரியும் எடுக்க முடியாததுனால இப்படியே கண்டினியூ பண்றோம். திஸ் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி, மே நாட் பி யூஸ்ஃபுல் ஃபார் சம்படி, டசன்ட் மேட்டர். பட் ஸ்டில் கார்த்திகேயன் அண்ட் செந்தில், பாலா இவங்கெல்லாம் கன்வின்ஸ்டு தட் இட் வில் பெனிஃபிட் யூ. So they call me, I came. Now we were எக்ஸாம் பேப்பர்ல அந்த திருத்தக்கூடிய ஆள் வந்து படிக்காமையே திருத்துறாரு அப்படின்றது. இப்போ எம்ஏ இங்கிலீஷ் படிச்சேன். எம்ஏ இங்கிலீஷ் படிச்சு அதுல வந்து அமெரிக்கன் லிட்டரேச்சர், அப்புறம் வந்து கிளாசிக்கல் லிட்டரேச்சர், ஷேக்ஸ்பியர்னு ஒரு பேப்பர். ஷேக்ஸ்பியர் பேப்பர்ல வந்து ஒரு 5 ஒரு ட்ராஜடி, ஒரு காமெடி, ஒரு ஹிஸ்டரி இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அதுல ஒரு கொஸ்டின், கம்பேர் டெஸ்டெமோனா அண்ட் கிளியோபாட்ரா. நோ, கிளியோபாட்ரா இல்ல, சீசரோட வைஃப் யாரு? ஜூலியஸ் சீசரோட வைஃப். சரி, ஆக்டேவியா அவங்க பேரு, கரெக்டான்னு பாத்துக்கோங்க. ஆக்டேவியாவை யாரோட கம்பேர் பண்ணணும்? டெஸ்டெமோனாவோட. இவங்களாம் யாரு? டெஸ்டெமோனா யாரு?
சார் சிவில் சர்வீஸ் ப்ரிலிம்ஸ் எழுதுறதுக்கு எதுக்கு டெஸ்டமோனா ஆகலாம்? பட் தீஸ் திங்ஸ் வில் மேக் யுவர் பிரெயின் கிராஸ் கனெக்டட் and your neural network will develop. In the era of artificial intelligence, natural intelligence should also grow. Smartphones make our brain very not smart actually. Therefore, let us try to make as many neurons as to fire as possible and learn about Desdemona. Desdemona வந்து ஒத்தல்லோவோட வைஃப். ஒத்தல்லோ தெரியும் எல்லாருக்கும். ஒத்தல்லோவோட வைஃப் வந்து எப்பேற்பட்ட அழகி அப்படின்லாம் பேசி, இயாகோன்னு ஒரு கேரக்டர் இருக்கு உலகத்திலேயே வந்து. சரி, உங்களுக்கு வந்து அதை கூட்டு போறதுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார்? ரகுவரன். ஐ நோ ஐ நோ ஐ நோ. இல்ல வேற ஆண்டனி படம் அங்க பாரு இங்க பாருங்க. எது ரகுவரன் யார் சொன்னது? ரகுவரன். அப்புறம் வேற யாரு வில்லன்? ஆனந்தராஜ். ஆனந்தராஜ். பிரகாஷ்ராஜ். மன்சூர் அலிகான். இப்ப ஏதோ சமீபத்துல அவரு நம்ம லோகேஷ் வந்து அவரை வச்சு படம் எடுக்கிறதா சொன்னான். ரஜினியே வில்லனா? எதுல? பழைய படத்துல. அப்புறம் சோ இப்படியாக ஏகப்பட்ட. சரி, இதெல்லாம் சினிமா வில்லன்கள். வேற வில்லன்கள் இருப்பாங்கல்ல, புத்தகத்துல வர வில்லன்கள். சோம்பேறித்தனம் ஒரு வில்லன். ஷைலாக், குட். ஷேக்ஸ்பியரோட வில்லன். ஹிட்லர், யா, வாழ்க்கையிலே வில்லன். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நிறைய புத்தகங்கள் படிச்சு கதைகள் படிச்சாதானே நம்மளால வில்லன்களை சொல்லணும். முதல்ல கதாநாயகன்னு சொல்லணும், அப்புறம் வில்லன்னு சொல்லணும். இதுல யாரு வில்லன்? சீசரோட நாடகத்துல ப்ரூட்டஸ். ப்ரூட்டஸ் யாரு? ஜூலியஸ் சீசரோட ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டு வில்லனா இருக்காங்க. சரி விடுங்க, அவங்க எல்லாம் கதை தனியா போயிட்டு ப்ரூட்டஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வேற வில்லன்கள். இந்த வில்லன்கள் எல்லாரையும் லிஸ்ட் போட்டு கணக்கெடுத்தோம்னா, ஷேக்ஸ்பியர் வந்து போட்டதுல நிறைய லிட்ரேச்சர் படிச்சவங்க வந்து மோசமான வில்லன் வந்து இயாகோ அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இந்த இயாகோ வரக்கூடிய கேரக்டர் வந்து வரக்கூடிய நாடகம் வந்து எது? இப்படிப்பட்ட ஒரு வில்லனை நம்ம தெரியாம இருக்கும். கதாநாயகன் தெரியலன்னா பரவாயில்ல, ஒத்தல்லோ தான். இந்த டெஸ்டமோனாவை அந்த ஒத்தல்லோவையே வச்சு கொல்ல வச்சிருவாரு. இப்ப கதையில அங்கில்ல நம்ம வந்து என்னாச்சு, இயாகோ ஏன் அப்படின்னா, இது எழுதி வச்சுக்கோங்க, மோட்டிவ் ஹண்டிங் ஆஃப் மோட்டிவ்லெஸ் மெலன்கோலி அப்படி. இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து ஒரு சீனியர் சொன்னார், ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவர் பேர் வந்து தியாகராஜன் சார். 94 பேட்ச், ரிட்டையர் ஆயிட்டாரு. அவரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணாரு. எங்கேயாவது நாங்க வாக் பண்ணும்போது அவர் வந்து நிறைய இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவார். அதுல வந்து அவர் சொல்றாரு, ஒரு வில்லன்னா ஒரு மோட்டிவ் இருக்கணும். ரகுவரன் இந்த மாதிரி பண்ணாரு, இதை சுட்டாரு அப்படின்னா அவருக்கும் பாஷாவுக்கும் சண்டை இருந்தது. ஆனந்தராஜ பண்ணாருன்னா காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சாரு. இயாகோவுக்கு எந்த மோட்டிவுமே இல்லாம இந்த பொண்ணை கொலை பண்ண, அந்த பொண்ணையே சொல்லுவாங்க பியூட்டி ஆஃப் இட், ஓ இயாகோ பியூட்டி ஆஃப் இட் அப்படின்னு சொல்லுவாரு. அவரால் வார்த்தையே போட முடியாத அளவு அழகா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்தல்லோவா சொல்லுவாரு. அவரோட வசனங்கள்ல, ஷேக்ஸ்பியரோட படைப்புகள்ல காரணமே இல்லாம வில்லத்தனம் பண்ணாங்க இயாகோ வந்து முதல் இடத்துல நிக்கிறார். நீங்க ஏதாவது லிட்ரேச்சர் பாடத்துல படிச்சாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு மோசமான கேரக்டரை பத்தி சொல்லணும்னு நினைச்சீங்கனாலோ சேர்த்து எழுதுனீங்கன்னா, ஆசிரியருக்கு வந்து தெரிஞ்சிருந்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், அவரு தெரிஞ்சிருக்கும் என்று நம்புவோமாக நம்ம இங்கிலீஷ் நல்லா இருக்கும். ஸோ வேர் வி லெஃப்ட், இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்ததுங்க. கம்பேர் டெஸ்டமோனா வித் ஆக்டேவியா அப்படின்ற மாதிரி பண்ணும்போது நம்ம கதை இவங்க அழகு அவங்க அழகெல்லாம் சேர்த்து பயங்கரமா எழுதிட்டு வெளியே வந்தப்புறம் பார்த்தோம்னா 51 மார்க் போட்டிருந்தாங்க. 50 மார்க் பாஸ் மார்க்கு, 51 போட்டிருந்தாங்க. எனக்கு நான் மற்ற பேப்பர் எழுதினா 52, அப்புறம் 54. எல்லாமே வந்து எடை போட்டார். அதிகமா போட்டோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும், ஃபெயில் பண்ணோம்னா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் தான் பக்கத்துல இருந்து சொன்னாரு, நீங்க எப்படி எழுதினீங்கனாலும் நிறைய பக்கங்கள் எழுதிருந்தீங்கன்னா 51 55 போட்டுருவாங்க அப்படின்ட்டு.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும் போது இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. நம்ம வந்து எப்படி எழுதணும், நல்லா எழுதணும் அப்படின்னா நம்ம பேப்பர்ல முதல் கேள்வியா ஹாட் டாக் மாதிரி எடுத்துடக்கூடாது. தெரியாத கேள்வி எடுத்து தவறா எழுதிட்டோம்னா அது இம்ப்ரெஷன் கேரி ஆகும். அதனால நம்ம நல்ல கேள்விகளை ஃபர்ஸ்டும், சுமாரா கேள்வி கடைசியில வந்து இப்பேற்பட்ட பசுமாட்டை இப்பேற்பட்ட தென்னை மரத்தில் கட்டியிருந்தார்கள் ரொம்ப அவசியமானது மெயின்ஸ் எழுதுறதுக்கு. அந்த மெயின்ஸ் எழுதுறதுக்கு உள்ள போறதுக்கு உங்களுக்கு ஹால் டிக்கெட் மாதிரி தான் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணும். ப்ரிலிம்ஸ் இஸ் a வெரி டேஞ்சரஸ் எக்ஸாம். அடிக்கடி நான் சொல்லுவேன், புதுசா சொல்றதுனால மறுபடியும் சொல்றேன். தட் இட் இஸ் a ஹால் டிக்கெட் டு கோ இன்டு தி மெயின் எக்ஸாம். மெயின் எக்ஸாம்ல உங்களுக்கு தெரிஞ்சது எழுதலாம், ப்ரிலிம்ஸ்ல அவங்களுக்கு தெரிஞ்சது கேட்கணும். ஷேர்டு தானே பண்ண முடியும். ஸோ வாட் எவர் it is as exactly you should know. Therefore you need to prepare well for prelims as well as mains க்கு you need to have well good knowledge in what you prepare. preparation வந்து குறைச்சிக்கலாம், ஏரியா லொகேட் பண்ணலாம், ஆனா சிறந்த பதிலா இருக்கும். இதெல்லாம் எழுதுறதுக்கு வந்து பிரசன்டேஷன் ஸ்கில் வேணும். இப்போ நம்ம வகுப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை டீச் பண்றதுக்கு வந்து லேட்டஸ்டா நான் படிச்சேன், நாலேஜ் சப்ஜெக்ட் நாலேஜ் நிறைய இருக்கணுமா, இது டீச்சிங் ஸ்கில் நிறைய இருக்கணும். டீச்சிங் ஸ்கில் நிறைய இருக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். பட் ரெண்டுல எது அதிகமா இருக்கணும்? சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம டீச்சிங் ஸ்கில் மட்டுமே இருந்தாலும் கூட தேராது அப்படின்ட்டாரு. என்ன தம்பி? சரி, அப்போ டீச்சிங் ஸ்கில் எவ்வளவு இருக்கலாம், சப்ஜெக்ட் நாலேஜ் எவ்வளவு இருக்கலாம்? 50-50, ரைட். A good teacher is a 90% dramatist அப்படின்னு படிச்சேன் நான். ஸோ இட் இஸ் ட்ரூ ஆல்சோ. ஒரே ஒரு கான்செப்டை வந்து ட்ராமாட்டிக்கா நம்ம வந்து சொன்னோம்னா அது மனசுல இருந்ததுன்னா போதும், அதை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இப்பேற்பட்ட ஒரு ஆசிரியரை நீங்க பார்த்துருப்பீங்களா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல? அதுக்காகத்தான் நான் வந்து என்ன பண்ணேன், ஐஏஎஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ்ல படித்தேன். அங்க போயிட்டு பெங்களூர்ல நேஷனல் லா ஸ்கூல்ல ஒரு நல்ல ஆசிரியரோட வகுப்புல உட்கார்ந்து பாடம் கேட்கறது ஒரு சந்தோஷம். இது மாதிரி முத்துலிங்கம் சார் வந்து ஒரு கனடால ஒரு கோர்ஸ் லிட்ரேச்சர் பிஹெச்டி பண்றவங்களோட வகுப்பு கூட போறாரு. அப்ப எடுத்த வகுப்பை பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அந்த கூட கூட்டு போறவங்க சொல்லி கூட்டு போறாங்க, நானே ஸ்டூடெண்ட், நீங்க ஸ்டூடெண்டோட அல்லக்கை உள்ள வரீங்க, எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கூட்டு போனாங்க. இவர் பேசாமையே இருந்து கவனிச்சுட்டு வர்றாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, வகுப்பு எடுக்கிறது ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இந்த மாதிரியான ஒரு வகுப்பு எடுத்தாங்க சார். எனக்கு வந்து செல்வராஜ் சார் இருக்காரு, இப்பவும் வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு, ஓஜி செல்வராஜ் சார். அப்படியே ஸ்டேஜ்ல ஓடுவாரு வருவாரு. கைனகாலஜி சொல்லி கொடுத்தாரு. கைனகாலஜினா மாடு கண்ணு குட்டி எப்படி வளருது, இந்த மாதிரி நிறைய நகைச்சுவைகள்லாம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியரை ஞாபகப்படுத்தி பாருங்க யாராவது. பாலாஜியா எங்க இருக்காரு? அனிதா மேடம். நீங்க எங்க படிச்சீங்க? பாலக்காடு. ஓகே. அனிதா மேடம் என்ன பாடம் எடுத்தாங்க? சோசியல் சயின்ஸ். எனி மோர்? சித்ரா மேடம் சொல்லி கொடுத்தா கணக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும், சூப்பரா புரியும். இப்போ வந்து நானு ட்ரைனிங் போனேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அகமதாபாத். நல்ல இடம் இல்ல, நிறைய ரொம்ப எதிர்பார்ப்போட போனா ஒரு ப்ரொஃபசர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாரு. அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி வகுப்புல உட்காந்துருக்கும் சார் ஒரு கிளிப் வீடியோ எடுத்துக்கிறேன் சார் உங்களை அப்படின்னு. வேணாம்ப்பா, அது வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கும், எங்க போகணும்னு தெரியாது அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு அவர் வந்து அற்புதமான வகுப்படுத்தார். அவர் பேர் வந்து அனுராக் அகர்வால். நெட்ல பார்க்கலாம் நீங்க. அவர் வந்து லா ப்ரொஃபசர். ஒரு மாணவரை எழுந்து இன்னொரு மாணவரை எழுந்து 2 பேரையும் வந்து ஒருத்தர் பனானா விற்க சொல்றாரு, இன்னொருத்தர் பனானா வாங்க சொல்றாரு. பனானா விற்கிறதுனா இதுல இருந்து ஒரு ஆக்ட பத்தி சொல்லி தர்றாரு. என்ன ஆக்டா இருக்கும்? கன்சியூமர் ஆக்ட், ரைட். ஒண்ணு. அப்புறம்
சட்டம், ஏதாவது ஒரு சட்டம். இப்போ இது வந்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன வருஷம்? 1986. சரி பாத்துருங்க. லாயரா நீங்க? சரி, லாயரா யாராவது இருக்கீங்களா? பாத்துக்கோங்க. சரி, அடுத்தது வேற ஏதாவது சட்டம்? ஃபுட் சேஃப்டி ஆக்ட், எஃப்எஸ்எஸ்ஐ வந்து அதனோட இது என்ன? ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சேஃப்டி. சரி, யாரு கூகுள் பண்ணி சொல்றதுனாலும் பண்ணலாம். அடுத்தது அவர் சொன்ன ஆக்ட் வர வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேற என்ன இருக்கு? See, this is what you are going to do in the mains exam hall. When the question is coming, you are going to make your mind think. Actually, thinking is not a sin. Our session is about thinking. Mind பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்தோம். அதனாலதான் ஐ எம் மேக்கிங் யூ டு திங்க். அவர் சொன்ன ஆக்ட் வந்து, நீங்க வந்து பனானா விற்பனையாளரா, உங்க பேர் என்ன? நான் பனானா வாங்குறவரா நடிச்சேன். இங்க யாராவது வாலண்டியர் இருக்கீங்களா? 2 பேர் கை வைத்துங்க. You will have a good experience of what Anurag Agarwal has taught me. Any volunteers? சரி, ஒருத்தர். நீங்க விற்பனையாளரா வாங்குறீங்களா? வாங்குறீங்க. யார் விக்கிறது? விக்கிறீங்களா? எழுந்துறீங்க. உங்க பேர் என்ன? நீங்க உங்க பேர் என்ன? இந்த கேமரா திருப்ப முடியாதுல்ல? ரைட். உங்க பேர் என்ன? பிராங்க். ஓகே. கௌஷிகா. ஓகே. நீங்க பனானா விற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க பழமுதிரி சோலை வச்சிருக்கீங்களா அல்லது தள்ளுவண்டியில வைக்கிறீங்களா? தள்ளுவண்டியிலே. ரைட். ஓகே. சரி, என்ன சொல்லுங்க. என்ன பழம் வேணும்னு கேக்குறீங்க? ரைட். சார், வாழை கௌசிகா தான் வாங்கணும். கூகுள் பேல தான் பே பண்ணுவாங்களாம். வேணான்ற போறீங்களா? வேற கடைக்கு போறீங்க? வேற கடை இங்க யாரும் இல்லம்மா. வேற யாரும் விக்கிறீங்களா? எனிபடி? விற்பனையாளர் இல்ல, நீங்க தான் பணம். சரி, ஓகே. தம்பி, என்ன விலை? நீங்க கேளுங்க. கடைக்கே போனது இல்ல. எவ்வளவு? 100? ரொம்ப அதிகமா இருக்கு. சரி. சரி, ஓகே. சரி, ரைட். நீங்க முடிங்க. பார்கெயின். சரி, இப்ப வந்து பாருங்க. தேங்க்யூ. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, இப்ப இவர் பண்ணார் இல்லையா? ஓகே, பாராட்டலாம், தாராளமா பாராட்டு. இது பண்ணும்போது நமக்கு அப்படியே பிரெயின்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. சாதாரண விஷயம் பனானா. பட் இன் அன்எக்ஸ்பெக்டட் என்விரான்மெண்ட், இன் அன்எக்ஸ்பெக்டட் அட்மாஸ்பியர், when you do something really first time, which mind is working in your brain? சிஸ்டம் 1. இப்ப மொத்த யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஜேம்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் சிஸ்டம் 1. அவர் என்ன ஆட்டோமேட்டிக்கா 150ன்னு நீங்க என்ன பிளான் பண்ணி பழைய முறை எப்போ பணம் வாங்கணும், கஸ்பரோலி வாங்கியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து காம்ப்ளெக்ஸ் டெசிஷன். ஆக்சுவலா காம்ப்ளெக்ஸ் டெசிஷனுக்கு வந்து நமக்கு டேட்டா வேணும். இட் டேக்ஸ் எஃபர்ட், இட் டேக்ஸ் கான்சியஸ்னஸ். அவர் கேட்ட நம்ம வந்து இனிமேலும் விற்க போறதில்ல, இதுக்கு முன்னாடியே பணம் வித்துருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது எவ்ரிடே டெசிஷன் சடன்லி இட் இஸ் எரர் ப்ரோன். அதனால 150 வந்து மிஸ்டேக் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து 150 டக்குன்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அவங்க பிரெயினுக்கு அது ஃபர்ஸ்டா வருதுனால she had time. So she took a complex decision and said that 150. Then he also consulted system 2.
and told rare species. அவர் பயாலஜில படிச்சது என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ், எவல்யூஷன் எல்லாம் சேர்த்து அங்கிருந்து டேட்டா எடுத்து கொடுத்தது வந்து சிஸ்டம் 2. சிஸ்டம் 2 will, because he had time. And what we were discussing is an act. ஆக்சுவலா அனுராக் அகர்வால் சார் பேசும்போது அவர் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு, பனானா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது இட் இஸ் கால்டு ப்ரப்போசல் ஆஸ் பர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1971. குறிச்சு வச்சுக்கோங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார். அதுல கான்ட்ராக்ட் ஆக்ட்ல வந்து பால்ஃபோர் அண்ட் பால்ஃபோர் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. என்ன பண்ணாங்க, 115 ரூபாய்க்கு முடிவாயிடுச்சு. she said she will agree. Suppose he gives banana and she doesn't give money, can he approach court? oral agreement acceptable அப்படின்றது இந்த ஆக்ட்ல சொல்லி இருக்கு. எப்போ ஒரு கேஸ் வந்ததுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட், லேண்ட் எல்லாம் இப்படி விற்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணணும், அதுல போட்டோ இருக்கணும், அப்படி எல்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான வகுப்புகளை அவரு அனுராக் அகர்வால் சார் வந்து எடுத்த பொழுது அவர் வந்து டிராமாட்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணார். அதன் மூலமா மனசுல நிறைய, இப்போ நம்ம வந்து சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 பத்தி சொன்னோம். சிஸ்டம் 1 இஸ் கால்டு எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட். எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட்ல வந்து 2 மைண்ட் இருக்குன்ட்டு டேனியல் காஹ்னிமேன் சொல்லியிருக்காரு. இந்த எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் எவ்ரிதிங். அண்ட் வாட் இஸ் தி நெக்ஸ்ட் மைண்ட்? நரேட்டிங் மைண்ட். உதய் நீங்க சொல்றீங்க, புக்கை படிச்சீங்களா இல்லை நான் சொன்னதுல சொல்றீங்க? புக்கை படிக்கிறீங்க, வெரி குட். வெதர் ரீடிங் டேனியல் காஹ்னிமேன் ஹெல்ப்ஸ் டு ரைட் எக்ஸாம் வெல் ஆர் பாஸ் த எக்ஸாம், I don't know. But then knowing this will help you to think well how mind works. It is fascinating. We need to know. எனக்கு நான் படிக்கும் பொழுது யாரும் சொல்லல. So narrating mind says whatever has happened in a narration after it happened. நடக்கும் பொழுது அனுபவிக்கிறது ஒண்ணு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பாரு, பாப்புலர் எக்ஸாம்பிள். அது வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இப்போ 4 நாள் லீவ் வந்ததை பத்தி சொன்னேன். 4 நாள் லீவ்ல என்ன பண்ண போறோம்னு எப்படி முடிவு எடுக்கிறீங்க? யாராவது வாலண்டியர்? 4 நாள் லீவ் கிடைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்றத யாரும் முடிவு எடுக்க, நெட்ல யாராவது சொல்றீங்களா? என்ன பண்ணுவீங்க? 4 days லீவ். ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் ஃபர்ஸ்ட் 100 மெசேஜ், ப்ரையாரிட்டி, மூவி, ஓகே, பிளான் ஃபார் ஹாலிடேஸ். வாட் இஸ் த பிளான்? ஸ்லீப், ஷெட்யூல் போடுவோம். என்ன ஷெட்யூல்? ஸ்டடி. ஸ்டடின்னு ஒருத்தர் சொல்றாரு, அது விட்டுறலாம். டிராவல், ரைட், டிராவல், டூரிங். நிறைய பேர் சொன்னாங்க. யார் சொன்னாங்க? டக்குன்னு போயிடுதே, அவரு வாலண்டியர் இல்ல. பீச், கார்த்திக் சிவா, ரைட். வீட்டுக்கு போவேன் அப்படின்றார், ரைட். சரி, டூரிங்னு முடிவு, டூர் போவோம். டிராவல் தான் டூர். டூர் எங்க போவோம்? யாராவது ஒரு பீஸ்ஃபுல்லா எங்க இருக்குமோ அங்க போவோம். கோவா பீஸ்ஃபுல்லா இருக்கும், கன்னியாகுமரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது பீஸ்ஃபுல்லா இருக்கிற இடத்துக்கா போவீங்க? நமக்கு எங்க வைப் எங்க இருக்கோ, ரைட், பாண்டிச்சேரி போவோம். சரி, ரைட்டு, ஓகே. இப்போ நமக்கு கோவான உடனே என்ன ஞாபகம் வருது? பீச், பார்ட்டி, அப்புறம் நைட் லைஃப். அது என்ன? அது அந்த ஒரு மாண்டோவி ரிவர் இல்ல, ரிவர் க்ரூயிஸ். யாரும் போயிருக்கீங்களா? நான் போனேன். It was good actually. So what do we have in our mind? Sports. What all these things are what? எது? ரெஃப்ரெஷ்மெண்ட் இல்ல. நம்ம மைண்ட்ல என்ன வருது? கோவா, பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி, என்ஜாய்மெண்ட். இதை காட்டுறேன் இல்ல, என்னது? மெட்டீரியலா? யாரா சொன்னீங்க? போன் இல்ல, பார்த்து எடுத்து பார்த்துமே. மெமரிஸ். சோ மெமரி வரைக்கும் வந்துட்டோம். மெமரினா என்னது? புரியல சார். பார்த்து ஞாபகம் இருந்தா தானே மெமரி.
கோவான்னு யாரோ சொன்னீங்களே, யாரு? சரி தம்பி, கோவா சொன்னீங்க, போயிருக்கீங்களா? சரி கன்னியாகுமரி சொன்னீங்க, போயிருக்கீங்களா? ரியோ டி ஜெனிரோ போல இல்ல, ஆனா பிக்சர் ஏதாவது வருதா மைண்டுக்கு? வருது, ரியோ டி ஜெனிரோ வருது. போகாத இடத்துக்கு டூர் போகணும்னா என்னென்ன பண்ணலாம்? விசுவலைஸ் பண்ணலாம். எப்படி எப்படி விசுவலைஸ் பண்றது? வீடியோஸ் பார்க்கலாம். இட்ஸ் ஈஸி, இட்ஸ் ஈஸி. ஸோ அப்போ தட் இஸ் கால்டு வாட்? போகாத இடத்துக்கு இப்படிதான் அமையும்னு சொல்லிட்டு, இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்தாருங்க ஹனிமூனுக்கு. ஹனிமூனுக்கு எங்க செலக்ட் பண்ணலாம் இடம்? சுவிட்சர்லாந்து, சிம்லா, மால்டீவ்ஸ், லடாக். இது என்னன்னா, நீங்க வந்து என் ஃப்ரெண்டு சுதாகர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர், செஷல்ஸ் ஹனிமூன் போகணும்னு முடிவு பண்ணார். அப்ளை பண்ணார் ஒரு 15 நாள் முன்னாடியே, கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி எல்லாம் பார்த்தா, அப்ளை பண்ணி அது லீவ் வந்து ப்ராசஸ் ஆகி வரும்போது ஒரு 2 months ஆயிடுச்சு. நம்ம போட டிக்கெட்லாம் போட முடியாதுல்ல, அவர் போகலை. ஸோ இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் இருக்கிறதுனால ஜார்க்கண்ட்ல இருந்து டோப்போ அப்படின்னு என் ஃப்ரெண்டு வந்து ஹனிமூன் வந்து சிம்பிளா பிளான் பண்ணான். எங்க பிளான் பண்ணிருப்பான்? கேரளால பிளான் பண்ணான். உங்க ஊர்ல எங்க? குமரகம். குமரகத்துக்கு பிளான் பண்ணிட்டு வராரு. அங்க நல்ல மழை பெய்யும் இல்லையா? எந்த மாசம்? பிப்ரவரி மாசம் நல்ல மழை, மார்ச் மாசம், ஜனவரி மாசம் நினைக்கிறேன். நல்ல ஹெவி மழை, எல்லாம் ட்ரெயின் எல்லாம் டீரெயில் ஆயிடுச்சு. ஊரு அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்க போயிட்டு மழையில் நனைஞ்சு, இப்போ நான் போட்டோவில் நினைச்சதும் அதுல வேற போட்டு கேப்சைஸ் ஆகுது. அப்புறம் எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்டு நடக்குது, ஃபயர் சர்வீஸ் வந்து காப்பாத்துறாங்க. அங்க இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் வந்து தூங்காம ட்ரெயின்லாம் நின்று போய் போற இடத்துல ஹோட்டல்லாம் வாட் எவர் ப்ராப்ளம் ஆயிட்டு, தென் ஹி எஸ்கேப்ஸ் ஃப்ரம் தேர். ஹி கம்ஸ் டு ஹோசூர். ஐ வாஸ் ஹோசூர் சப் கலெக்டர். ஹோசூர் சப் கலெக்டர் பங்களா ரொம்ப அழகா இருக்கும். அதுல முன்னாடி வந்து நிக்க வச்சு டைட்டானிக் படத்துல வர மாதிரி இப்படி பிடிக்க வச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு 20 வருஷம் கழிச்சு அதை தான் தேடுறான். ஒசூர் சூப்பரா இருந்ததுடா. சோ இப்ப நீங்க நினைக்கக்கூடிய மாதிரி அடுத்த முறை அவனுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாருன்னு வச்சுக்கோங்க, எங்க இந்த மாதிரி ஹனிமூன் போறதா இருக்கும், எங்க போலாம்னு, குமரகம் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் என்ன சொல்லுவாரு? பட் குமரகம் இஸ் a good place. இட்ஸ் a good place, no doubt. ஆக்சுவலி அவருக்கு நடந்தது நடக்கும்னு நினைக்க சொல்ல முடியாது இல்லையா? பட் தென் வாட் பேசிஸ்ல நம்ம முடிவு எடுக்கிறோமோ, நம்ம எக்ஸாம் எடுத்துப்போம், சிவில் சர்வீஸ் எழுதுறோம். நான் வந்து ராஜமுருகன் சாரோட கதை சொன்னேன்ல போன கிளாஸ்ல, சொன்னா இல்லையா? என்ன உதயகுமாருக்கு தெரியும் இல்லையா? அப்படியா? சரி, ஓகே. ராஜமுருகன் வந்து என்னோட ஃப்ரெண்டு, என்னோட ஜூனியர், வெட்டினரி காலேஜ்ல படிச்சாரு. இஸ் a குட் அத்லெட். ஆமா, ஆஃப்டர் பிகமிங் a சிவில் சர்வெண்ட் he has passed away on the after என்னது just entry into the service he passed away. He could have not visualized it இல்லையா? எதிர்காலத்தை நம்ம பிளான் பண்ணும்போது we decide things based on. டேனியல் காஹ்னிமேன் சொல்றாரு, நீங்க பாருங்க அழுது எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளவு மெசேஜ் போயிடுச்சு, இப்படி ப்ரௌஸ் பண்ணலாம்ல. when we stress we should keep சிரிச்சிருக்காங்க. சிரிச்சது அழுகையாது. சரி, எனிவே நம்ம அழுகிற மூட்ல தான் இருக்கோம். அப்போ so we take decisions based on ஃபியூச்சர் மெமரிஸ் அப்படின்றாரு. மெமரிஸ் அவர் சொன்ன மாதிரி பார்த்தா நமக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட வச்சுதான் நம்ம மெமரி பில்டப் பண்ண முடியும். ஃபியூச்சர் மெமரின்னா என்னது? நான் குமரகம் போவேன், நான் வந்து கோவா போவேன், கன்னியாகுமரி போவேன், ஆல் தீஸ் திங்ஸ். நான் நாளைக்கு பரீட்சை எழுதுவேன், பரீட்சையில் எனக்கு தெரிஞ்ச கேள்விதான் வரும், நான் நல்லா எழுதுவேன், நான் சர்வீஸ் ஜாயின் பண்ணுவேன், இங்க இருப்பேன், அசிஸ்டன்ட் கலெக்டரா இருப்பேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம்? ஃபியூச்சர் மெமரிஸ் கிரியேட் பண்றது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்க. ஃபியூச்சர் மெமரிஸ் கிரியேட் பண்ணும்போது we are focusing on
certain thing called regret. Regret is an emotion. What is regret? வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தான் 12th எக்ஸாம் வரும். நீ இப்படி கதை பேசிட்டு இருந்தனா பரீட்சை எழுதிட்டு வருத்தப்படுவ. ஸோ வாட் இஸ் திஸ் ரிக்ரெட்? ரிக்ரெட் அப்படின்ற விஷயத்த டேனியல் காக்னிமேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரிக்ரெட்னா என்னன்னா, வாட் கேன் யூ டிஃபைன் ரிக்ரெட்? Regret is an emotion which is a negative emotion. It comes to the mind based on self future memory. இன்னைக்கே வந்து நாளைக்கு இப்படி ஆயிருந்தனா நம்ம இப்படி வருத்தமா இருப்போம் அப்படின்ற regret வரும் பொழுது then comes the question of blame. யாரை நம்ம blame பண்றது அப்படின்ட்டு. Regret is a negative emotion. நம்ம வந்து அது it reduces our efficiency அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, how to reduce regret அப்படின்னா, whether to take a decision. அவரு டேனியல் காக்னிமேன் சொல்லியிருக்காரு, எந்த டெசிஷன் எடுக்கும் பொழுதும் ஒண்ணு மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் எழுதி இது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் முடிச்சு கரெக்டா தெளிவா முடிவு எடுத்தோம்னா, அதுக்கப்புறமும் அந்த ரிசல்ட் வந்து ஒரு படம் பார்க்க போறோம். சாதாரண எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். படம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம வாடா போலாம் சேர்ந்து 4 ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவோமா? இல்ல இந்த இன்டர்ஸ்டெல்லார் படம் வந்தது, அது வந்து இன்டர்ஸ்டெல்லார் பார்க்க வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் நெட்ல எல்லாம் படிச்சு, அப்புறம் டைம் டைலேஷன் தியரி, அதுக்கப்புறம் இந்த டெனட்னு ஒரு படம் வந்தது, அது என்ன ரிவர்ஸ் என்ட்ரோபின்னா என்ன, என்ட்ரோபின்னா என்ன, என்ட்ரோபி படிச்சவங்க கூட அவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்க மாட்டோம். அப்படி படிச்சுட்டு போய் அப்பவும் வந்து டெனன்ட் புரியலன்னு வெளியே வந்து ஒரு இங்க ஒரு வாட்ச் கட்டிருக்கான், அவன் ஒரு வாட்ச் கட்டிருக்கான்னு கன்ஃபியூஸ் ஆகி எத்தனை பேர் டெனன்ட் பார்த்தோம்? சரி, மற்றவங்க எல்லாம் அதை பத்தி படிக்க செய்யலாம். இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரீட் சம் பிசியாலஜி, சம் பிசிக்ஸோட கனெக்ட் பண்ணலாம், நம்ம கேள்விக்கு திங்க் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வேர் we take decisions based on future memories and regret plays a major role. Then future memories correct design பண்றதுக்கு we need to take decisions based on analysis. அல்லது another option கொடுக்குறாரு, you take a casual decision. just like that எழுதுனோம்னா, அது வந்து நம்ம படம் நல்லா இருந்து just like that போனோம்னா வெளியே வரால் போனோம் மறந்தோம் அப்படின்னு விட்டுருவாரு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு திருப்பி வந்தால் வருத்தப்படுவார். இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, இந்த ப்ரீமார்ட்டம். ப்ரீமார்ட்டம் முடிஞ்சப்புறம் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்னு இமேஜின் பண்ணி சொல்லி பார்த்துக்கிறது ஒரு மெத்தட். ஸோ நீங்க பரீட்சை எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான என்ன சொல்றது டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுல நட்ஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நட்ஜ் அப்படின்னா என்னன்னா, நட்ஜ்னா என்ன? நட்ஜ்னா புஷ் பண்றது. நட்ஜ்னா ரிச்சர்ட் தாலர் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டுக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. நட்ஜ் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். சிஸ்டம் 1 சிஸ்டம் 2 அப்படின்றது நம்ம மைண்ட்ல இருக்கிறது. அப்புறம் எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட், நேரேட்டிங் மைண்ட் அப்படின்றது நம்ம 2 வகையான மைண்ட். இதை பத்திலாம் நம்ம படிச்சோம். நட்ஜ்னா என்னன்னா, ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு தூண்டுறதுக்கு நல்ல விஷயம் செய்ய தூண்டுறதுக்கு இங்கிலாந்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்டே வச்சாங்க, நட்ஜ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அவரை ப்ரொஃபஸர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மினிஸ்டரும் போட்டாங்க. அப்படின்னா என்ன? நட்ஜ்னா என்னன்னா, நம்மளால நல்லது செய்ய வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ஆட்டோமேட்டிக்கா நல்ல முடிவுகள் எடுக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து முன்னாடி உள்ள போன உடனே நீங்க பீஃப், பேக்கன், அப்புறம் பீஸா, அப்புறம் வேற என்ன அது பாப்புலர் ஃபுட், சாக்லேட், ஐஸ்கிரீம் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா உள்ள இன்னும் தள்ளி சாலடு, கேரட்டு, அப்புறம் வந்து என்னது நல்ல ஹெல்த்தி ஐட்டம்ஸ்லாம், ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்கன்னா உள்ள போனவரை எதை எடுப்பாரு ஃபர்ஸ்ட்? இதுதான். இது எப்படி மேல அனுப்புறது? இதே அழுத்தணும். This is called choice architecture. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க. சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ன்ற வார்த்தை வந்து is a new word for you. You can note down.
வாட் இஸ் சாய்ஸ் ஆர்கிடெக்சர்? டோனட்ஸ், சாக்லேட்ஸ் இதெல்லாம் இந்த பக்கமா ஓரமா வச்சுட்டாங்க. இங்க வந்து ஃப்ரூட்ஸ், ஹெல்த்தி ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ இவர் வந்து நிச்சயமா இதை வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நீங்க வந்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, லேசா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, செல்போன் எங்கேயாவது ஓரமா வச்சிருந்தீங்கன்னா லாக் பண்ணி உள்ள பீரோல வச்சுட்டு மேல ஒரு 4 o'clock அப்படின்னு எழுதி ஒட்டிட்டீங்கன்னா நீங்க 4 o'clock வரைக்கும் செல்போன்ல இருந்து ஃப்ரீயா இருக்கலாம்ல. ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. பண்ணிருப்பீங்க. திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் நட்ஜ். அண்ட் கோயிங் டு லைப்ரரி, ஐ யூஸ் டு கோ டு லைப்ரரி. லைப்ரரிக்குள்ள போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா லைப்ரரியன்னு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ தட் அண்ட் தென் அப்போ செல்போன் இல்லை, செல்போனே இல்லை. நான் படிக்கும்போது இல்லை. சைக்கிள்ல போயிட்டோம்னா நம்ம ஒண்ணு இந்த லைப்ரரியில இருந்து அந்த லைப்ரரி ஏதோ உள்ள போயிட்டோம்னா தென் அப்புறம் ஜெனடிக்ஸ் லைன் அப், ஜெனடிக்ஸ், நியூட்ரிஷன் இந்த மாதிரி தனித்தனி ஷெல்ஃப் இருக்கும்ல, அதுல நடந்து போனோம்னா புது புது புத்தகங்கள் கிடைக்கும். ஹிஸ்டரியிலேயே புது புது புத்தகங்கள் கிடைக்கும், புது புது ஐடியாஸ் வரும். இப்போ நான் வந்து இப்போ கார்த்திகோட ரூம்ல வகுப்புக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து கர்மா அப்படின்ற ஒரு புக் பார்த்தேன். அது நம்ம அடுத்த வாரம் நான் உங்களுக்கு அது சம் சட்டர்ஜி எழுதுனது. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கோட்டே வந்து when you are not searching for knowledge it will appear to you அப்படின்னாரு. நம்ப முடியுதா? பீயிங் அட் ஈஸ் குறிச்சு வச்சுக்கலாம். இட் இஸ் ஒர்த் என்ன சொல்றது ஒரு கிளாஸ். அண்ட் ஐ டுக் இட் ஃப்ரம் யுவர் ஓன் அகாடமி, விஸ்டம் ஆஃப் அன்சர்டனிட்டி. நெக்ஸ்ட் வந்து நான் இதை வந்து பவர் பாயிண்ட்ல போட்டுக்கானு. பீயிங் அட் ஈஸ் வித் நாட் நோயிங் இஸ் crucial for answers to come to you. Being at ease with not knowing is crucial for answers to come to you. எக்கார்ட் டல்லி. எக்கார்ட் டல்லி பத்தி நான் நிறைய சொல்லியிருக்கேன். பவர் ஆஃப் நவ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. பவர் ஆஃப் நவ் புக்கை நீங்க படிச்சீங்கன்னா 10 பேர் படிச்சா நிச்சயமா 9 பேருக்கு புரிய போறது கிடையாது. நமக்கே ஒரு பர்டிகுலர் டைம் வரும்போது அது புரியும். அண்ட் should I repeat? Being at ease with not knowing is crucial for answers to come to you. So this is what is லேசா அப்படின்னு மீன் பண்ணேன் நான். இப்ப நமக்கு தெரியல அப்படின்னா, நமக்கு வந்து ஆங்ஸைட்டி இருந்ததுன்னா, அவசரம்னா அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஆர் ஹேவிங், இன்னைக்கு வந்து பிசிக்ஸ் படிக்க போறோம், இன்னைக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் படிக்கிறோம், இன்னைக்கு மென்டல் எபிலிட்டி படிக்கிறோம், இன்னைக்கு ஜியாகிரபி படிக்கிறோம், ஒரு டேட்டை போடுறீங்க. 1 hour இருக்கு. 1 hourக்குள்ள அந்த புக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாம் நமக்கு தெரியாது. இப்ப அது தெரியாதுன்றதுனால நம்ம வந்து ஈஸியா எடுத்துப்போமா இல்ல டென்ஷனா எடுத்துப்போமா? டென்ஷனா இருந்தோம்னா நமக்கு ஆன்சர் அப்பியர் ஆகுமா ஆகாதா? ஆகாதுன்றதுனால நம்ம இந்த வகுப்போட ஐடியாவே ஒண்ணுமே தெரியாம ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா எடுத்துக்கலாம். வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ கேம் டு டெல் யூ. அதுக்கு சொல்றதுக்கான ஊடகமாக தான் நம்ம வந்து டேனியல் காஹ்னமேன், நட்ஜு, அப்புறம் என்னது ரிச்சர்ட் டேலர், அப்புறம் டேனியல் சாய்ஸ் ஆர்கிடெக்சர். சாய்ஸ் ஆர்கிடெக்சர்னா என்ன? ஆர்கிடெக்சர்னா என்ன? ஆர்கிடெக்சர் ஆர்கிடெக்சர் பி ஆர்க்னு படிக்கிறாங்கல்ல, என்னது? கிரியேட்டிங் வாட்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் a building. It is a building actually. Basically architecture-னா you should ஃபசேட் எப்படி இருக்கணும், உள்ள எப்படி இன்டீரியர் டிசைனிங் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்ன்றது ஆர்கிடெக்ட். ஸோ பில்டிங் ஆர்கிடெக்சர்ல இருந்து நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தது என்னது? சாய்ஸ் ஆர்கிடெக்சர். சாய்ஸ் கம்ஸ் பை வாட்? ஆமா, எப்படி சாய்ஸ் எப்படி வருது? எதுல இருந்து வருது? டிசையர்ல இருந்து வருது, ஆசையில இருந்து வருது.
ஆசை எப்படி வருது? தேவையிலிருந்து ஆசை வருது. ரைட், குட். சார் நம் நீட்ஸ்ல இருந்து வருது. நீட்ஸ், தேவை, டிசையர் அந்தந்த என்விரான்மெண்ட்ல இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்விரான்மெண்ட் வந்து எப்படி அமைச்சுக்கிறோமோ அது தொடர்பா ஆசைகள் வருது. இப்போ நல்ல நண்பர்களோடு இருக்கும் பொழுது நமக்கு நல்ல நினைவுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்து நம்ம என்விரான்மெண்ட் வந்து லீவ் நாள்ல வந்து லைப்ரரியா வச்சோம்னா நிச்சயமா 4 பாயிண்ட் புக் கிடைக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சினிமா தியேட்டரா வச்சோம்னா நிச்சயமா 4 படங்கள் கிடைக்கும். பட் அதுல வந்து இப்போ விஷுவல் மீடியா இருக்கு இல்லையா, விஷுவல் மீடியா அரஸ் அவர் இமேஜினேஷன், வேறஸ் பிரிண்ட் மீடியா இன்க்ரீசஸ் அவர் இமேஜினேஷன் அண்ட் நியூரல் நெட்வொர்க்கிங். பொன்னியின் செல்வனை நீங்க படிச்சதுக்கும் பொன்னியின் செல்வனை பார்த்ததுக்கும் you will have more neural networking in which media? Visual. அதுக்கு நேர எதிரில தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ரீடிங் மீடியா it creates more networking because you need to do the work of music director. பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு இருக்கும்போது நீங்க பொன்னி நதி பார்க்கணுமேன்ற பாட்டு தான் வரணும், இல்லை வேற பாட்டு கூட போட்டுக்கலாம்ல, நீங்களா பாடலாம், மியூசிக் போடலாம், ஹார்ஸ் ரைடிங் சவுண்ட்ஸ் நீங்களே கிரியேட் ஆகும், உங்களுக்கு கிரியேட் ஆகுது. வசனங்கள்லாம் பேசும்பொழுது ஆளே உருவாகுறாங்க. அவர் கரெக்டா நம்ம ஜெயம் ரவி மாதிரியே இருப்பாருன்னு சொல்ல முடியாது இல்லையா, வேற மாதிரி கூட இருந்துக்கலாம். ஸோ இந்த வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டி இருக்கிறதுனால ஒத்தெல்லோ, டெஸ்டமெனோ, இயாகோ இதெல்லாம் கிரியேட் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு கிரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, நியூரல் நெட்வொர்க்கிங் வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுறது. அதனால நம்ம வந்து சாய்ஸ் ஆர்கிடெக்சர்ல நமக்கு தேவையான புத்தகங்களை நம்ம சுத்தி வச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல இருந்தா நம்ம படிக்கிறது ஈஸியா இருக்கும். படிக்கிறதே நம்ம வந்து எல்லா போகக்கூடிய வெப்சைட்டும் நம்ம வந்து சரியான வெப்சைட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்ம என்ன வெப்சைட் போகணுன்றத காலையில எழுந்து லிஸ்ட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. மார்னிங் தேர் இஸ் சம்திங் கால்டு மார்னிங் மிராக்கிள். அது யாரும் கேள்விப்பட்டீங்களா? இருக்கா? அது யாருமா? ஹால், சரி, ஹால் எல்ராட். நெட்ல வேணா போட்டு பாருங்க. HWAHALL நினைக்கிறேன். ஹால் எல்ராட், ELRAD. யாரு நெட்ல போட்டீங்கன்னா மார்னிங் மிராக்கிள்னு வருது. அவர் வந்து 10 நிமிஷம் வேலை கொடுக்குறாரு. ஒண்ணு வந்து அதுக்கு பேர் வந்து சேவர், SAVER. எஸ்னா சைலண்ட், ஏன்னா அஃபர்மேஷன், V ஃபார் விசுவலைசேஷன், E ஃபார் எக்ஸசைஸ், R ஃபார் ரீடிங், S ஃபார் ஸ்கிரிப்லிங். வந்துருச்சா மார்னிங் மிராக்கிள்? வரல, வந்துச்சா? ஆல் எல்ராட் கொடுங்க. மிராக்கிள் மார்னிங், மிராக்கிள் மார்னிங்ல. ஸோ இது எதுக்காகனா இப்போ நமக்கு வந்து நட்ஜு கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நட்ஜு கிரியேட் பண்றதுக்கு அந்த சைலண்ட்னு சொல்றது இதை பத்தி அடுத்த வாரத்துல நம்ம 1 hour ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சா? ஸோ நம்ம வந்து அடுத்த வாரத்துல சேவர்ஸ் பத்தி மேலும் போவோம். இப்போ நட்ஜில் இந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு சேவர்ஸ் வந்து ஒரு நட்ஜா வச்சுக்கலாம். நம்ம சொன்ன 6ஐயும் எழுதிட்டீங்களா? எழுதணும்னா திருப்பி நீங்க அதான் மிராக்கிள் மார்னிங்ல உங்க பேர் என்னமா? தேவி ஸ்ரீ பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்து ஆல் எல்ராட் எடுத்துட்டீங்களாமா? வருதாமா? ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லேசா படிக்கிறதுக்கான வழிகள் அப்படின்னு சொன்னதுல நான் திருப்பி சொன்னோம்னா தான், ஏன்னா நம்ம பல இடங்களுக்கு சுத்தி போனதுனால கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் போனோம், அப்புறம் ஜேம்ஸ் பிராங்கை வந்து நம்ம விற்பனையாளரை மாற்றணும். ஸோ திஸ் வில் ஹாவ் மெமரிஸ். These are all makes things light to remember. 9 அந்த கான்ட்ராக்ட் ஆக்டோட இயர் என்ன ஜேம்ஸ்? 71. அவருக்கு இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் we will tell what is light reading அப்படின்னா கீப்பிங் அ மைண்ட். அந்த இங்கே எடுத்த பொன்மொழி இருக்கு இல்லையா, பீயிங் அட் ஈஸ் வித் நாட் நோயிங். நமக்கு எவ்வளவோ படிக்க வேண்டியது இருந்தாலும் கூட
நம்ம வந்து அப்புறம் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, ஸ்ருதி அப்படின்ட்டு. சார் என்கிட்ட ஜென்ரல் அதாவது ஓபிசி சர்டிஃபிகேட் இன்னும் இல்லை, இந்த வருஷம் நான் வந்து ஜென்ரல் கேட்டகரியில எழுதலாமா, அடுத்த வருஷம் கிடைச்சதுன்னா ஓபிசி ஆயிடலாமா அப்படின்னு கேட்டான். ஆக முடியும் இல்லையா? ஆக முடியும், நீங்க எழுதலாம் அப்படின்னு. அப்ப என்ன சொன்னாங்க, சார் இந்த வருஷம் வேணா நான் விட்டுட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் கிடைச்ச அப்புறமே எழுதிக்கலாமா அப்படின்னு. அப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளவு அட்டெம்ப்ட் இருக்கோ, அட்டெம்ப்ட் இருந்ததுன்னா ஒரு தடவை எழுதுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த முறை தான் நீங்க இந்த முறை எழுதும்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதனால ஃபெயில் தான் ஆவீங்கன்னு நீங்க உறுதியா நம்ப முடியாது. பாஸ் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. முறை நான் வந்து சிவில் சர்வீஸ் எழுத கிளம்பும் போது இதே மாதிரிதான் நினைச்சேன். 99ல ஃபெயில் ஆயிடுவோம், இந்த முறை விட்டுட்டு அடுத்த முறை எழுதிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப வந்து நந்தகுமார் சார் அப்படின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, ஒரு டீச்சர். அவர் சொன்னார், நீங்க நிச்சயமா ஐஏஎஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொண்டு வந்து விட்டாரு. ஆமா, அது ஒரு புக்ல எழுதியிருக்கேன் நான், புல்லட் கிருஷ்ணா அப்படின்ற பேர்ல படித்தாலே இனிக்கும் அப்படின்ற புத்தகத்துல எழுதியிருக்கேன். அவர் அங்கிருந்து ஏத்தி விட்டாரு. திரும்பி வந்தோம், நான் பரீட்சை எழுத போவோமா வேணாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப சண்முகம்னு என் ஃப்ரெண்டு வந்து ஆட்டோ பிடிச்சு கொண்டு வந்து பரீட்சை ஹாலில் விட்டு போயிட்டான். அப்புறம் எழுதுனா அந்த ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் மெயின்ஸ் பாஸ் பண்ணல, அது வேற விஷயம். பட் நம்ம பொட்டன்ஷியல் வந்து, நம்ம தாட்ஸ் வந்து, ஃபியூச்சர் மெமரிஸ் வந்து சம்டைம்ஸ் மே புட் அஸ் இன் ரிக்ரெட் பிஃபோர் தி ஒரிஜினல் என்ன சொல்றது result comes itself. Our mind tend to takes a negative turn. Optimism is a very good quality. So இத நட்ஜ் நான் ஷேர் பண்றேன். இவர்தான் ரிச்சர்ட் டேலர். See beauty in every little thing. Always be grateful. Seek solutions, not problems. Love fearlessly. Only focus on you, what you can control. Do the work to make it possible. Always believe it is possible. பாஸ் பண்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு நம்மனா மட்டும்தானே நம்ம எழுத முடியும். ஸோ அதனால I told her to write. What was lacking was optimism. Optimism can be developed by people around us. Filling our environment with people like them is our choice architecture. Choice architectureல என்ன ஆகுது, நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பொருட்கள், மனிதர்கள், அவர்கள் நம்மை சுற்றியுள்ள மாதிரி பார்த்து கொள்ள வேண்டியது நம்மளுடைய நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய nudge. So these concepts can be utilized for uplifting our own life and others' life also. That's how these inventions, these things can be written in exam in whatever manner packaging possible. Therefore take life easy so that the answers can come to you அப்படின்னு நம்ம எக்கார்ட் டல்லி சொன்ன மாதிரி let us plan and prepare. This is how I wanted to construct this class, and I did. Now I request you to ask questions whatever you have. Light reading. Light reading அப்படின்னு என்ன சொல்ல வந்தேன்? ஏதாவது ஹிண்ட் சொன்னா, கதை சொல்லணும். லேசா படிக்கிறதுக்கு மைண்ட் ஃப்ரீயா இருந்ததுன்னா தானே நம்ம அந்த மைண்ட் ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான ஒரு அந்த மார்னிங் மிராக்கிள் இருக்கு இல்லைங்களா? மார்னிங் மிராக்கிள்ல என்ன சொன்னாங்கன்னா, காலையில எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம போன் எடுக்கிறோம் இல்லையா? ரைட். அப்புறம் நியூஸ் பேப்பரை எடுக்கிறோம். அப்புறம் பிரஷ் பண்ண. அதுக்கு ஒரு பொன்மொழி இருக்குங்க. அது ஒரு ஈச் மார்னிங் ஐ பிரஷ் மை டீத். அப்புறம் எப்படி முடிக்கிறது ரெண்டாவது சென்டென்ஸ் அப்படின்னு கேட்டேன் என் பொண்ணுகிட்ட. அவங்க சொன்னாங்க ஸ்பிட் தி ஃபோம் அப்படின்னாங்க. ஈச் மார்னிங் ஐ பிரஷ் மை டீத் அண்ட் ஷார்பன் மை டங் அப்படின்னு சொன்னாங்க. ஷார்பன் மை டங்னா எப்படி? எவ்வளவு ஷார்ப்பா இருக்குல்ல இந்த கோட். அது போட்டு யார் சொன்னதுன்னு பாருங்களேன். ஒரு அமெரிக்கன் ரைட்டர் 1960s
She was a very popular writer. And one story also I read. So each morning I brush my teeth and sharpen my tongue. So each morning, the first 10 minutes, if you are silent, and there are so many methods of meditations are there. I strongly subscribe and request you. அப்போ நீங்க வந்து பரீட்சைக்கு படிக்கும்போது பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. டோரத்தி பார்க்கர், டோரத்தி இல்ல மேடம், டிஓ, டோரத்தி பார்க்கர், she said. அவங்களோட இன்னொரு கோட் கூட இருக்கு. அது வந்து about drinking. She drank a lot actually. And I leave it to you to read it and enjoy that quote also. டோரத்தி பார்க்கர், விட் அப்படின்னு சொல்றாங்க. ஹைலி ஹை என்ன சொல்லு, சாமர்த்தியம், சமயோஜிதம் நிறைந்த எழுத்தாளர். ஸோ ஈச் மார்னிங் நம்ம இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை செய்யறதுக்கு முன்னே என்ன ஆகுதுன்னா, நம்ம பிரெயின் வந்து அந்த நேபாளில் வந்து ஒரு பழக்கம் இருக்கான். நேபாளில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து இப்படி வச்சுப்பாங்க, தண்ணியெல்லாம் இருக்கும். அதில் நைட்டு தூங்க போகும்போது அந்த பாத்திரத்தில் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு கவுத்து வச்சிருவாங்க. கவுத்து வச்சுட்டு காலையில் விடிஞ்ச அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி அதை எடுத்து தண்ணியும் அதில் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, என்ன அர்த்தம்? பாத்திரத்தை கவுத்து வச்சிடறாங்க. என்னங்க, நியூவா ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு நாளும் நம்ம இறந்து போயிடுறோம்னு அர்த்தமா? தூங்கும்போது நிம்மதியா இறந்து போன மாதிரி தூங்கலாம். இதையே வள்ளுவரும் சொல்லியிருக்காரு. என்ன அது? ஒரு குறள் இருக்கு, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவறது வந்து தூங்குறது மாதிரிதான், உறங்கி விழிக்கிறது மாதிரிதான் பிறப்பு. வேற குழந்தை பிறகுது, நம்ம தூங்குறோம், இறந்து போயிட்டாங்கன்னா ஒருத்தர், அது மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு தமிழ் பண்பாட்டுலயும் இருக்கு, நேபாள்லயும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் தூங்கவே மாட்டேங்கிறோம். நான் ஒரு புக்ல எழுதியிருப்பேன், அழகாக ஆரம்பிக்கலாங்களான்னு ஒரு புக்கு இப்போ சமயத்துல இருக்கட்டும், அதுல விருதுநகர்ல இருந்து எழுதும்போது அதை பத்தி சொன்னேன். அடுத்த நாள் இருக்கோ இல்லையோ அப்படின்ற அளவு கவலை இல்லை. இன்னைக்கே நம்ம சிலபஸ் எல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் தூங்குவோம். காலையில எந்திரிச்சு நம்ம படிப்போமா படிக்க மாட்டோமா, அல்லது பரீட்சைக்கு போவோமா இல்லையான்னு அவ்வளவு நேரம் நம்ம வந்து நம்பிக்கை இல்லாம இருக்கோம். நாளைக்கு இருக்கு, நாளைக்கு 8 மணி நேரம் நம்ம படிப்போம் அப்படின்னு நம்பினா நம்ம ஏன் இன்னைக்கு நைட் படிக்க போறோம்? தூங்கவே மாட்டேங்கிறோம்ல, அந்த அப்ரிஹென்ஷன்லயே இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்திரத்தை கவுக்கவே மாட்டேங்கிறோம். கவுத்ததுக்கு அப்புறம் காலையில எழுந்து திறக்கும் பொழுது உடனே நைட்டு என்னென்ன மீதம் வச்சிருந்தோமோ அதை எடுத்து படிக்கிறதா நம்ம சில டைம் பார்ப்போம். நானே அப்படிதான் பண்ணியிருக்கேன். எங்க விட்டமோ, இப்போ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் முடிச்சுட்டு படுத்திருந்தோம், ஃபேட் சால்யூபிள் விட்டமின் காலையில எடுப்போம். அதுக்கு பதிலாக ஒரு 10 minutes இஃப் யூ ஆர் ஏபிள் டு வாட்ச் யுவர் பிரீத். வாட்சிங் பிரீத், க்ளோசிங் யுவர் ஐஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இன் விபாசனா. இட் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் அ புக் கால்ட், நான் சொல்லியிருக்கேன், என்னது சரி சொல்றேன். யுவல் நோவா ஹராரி, அவர் புக்கை எழுதிக்கலாம் நீங்க. ஹராரி, யுவல் நோவா ஹராரி எவ்வளவு பேருக்கு தெரியும்? சரி, மீத ஆட்கள் தெரிஞ்சுக்கோங்க. யுவல், YUVAL, நோவா, NOAH. I am very happy to introduce this man to you. You can read about him in the book. So he wrote about meditation. If you start with knowing you in the morning, silence, with the morning miracle, other things also, then you will read லேசா. லைட் ரீடிங் will be coming to you. அதான் உங்களுக்கான ஆன்சர். நீங்க எங்க என்ன படிக்கிறீங்க, எந்த ஊர்? நீங்க புதுக்கோட்டை. என்ன ஒர்க் பண்றீங்க? எதுமா? ஐடி. இன்ஜினியர். நீங்க நேம் என்ன? anything more? That's a good question, தம்பி. But it is not contextual actually. நம்ம படிக்கிறத பத்தி நம்ம பேசுறோம், bureaucracy, other political things, that I think we will discuss separately. Anything more?
இன்ஸ்பைரிங்கான புக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ யுவல் நோவா ஹராரி சொன்னோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அதுல ஹோமோ டியூஸ், சேப்பியன்ஸ், 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரி, இந்த புத்தகம் இருக்கு பாருங்க. அந்த அதுக்கு முன்னாடி இந்த டோரத்தி பார்க்கரோட ஒரு கதை, அந்த கோட்டு. அப்புறம் எடுத்தீங்கன்னா இந்த பவர் ஆஃப் நவ் பை எக்கார்ட் டல்லி, பவர் ஆஃப் நவ். ஸோ தென் திருக்குறள் அடிக்கடி சொல்றோம் நம்ம. பாரதியாரோட பாடல்கள், whatever makes us work well and make our mind light will take us a long way in keeping our dopamine level high, so that our whatever we do, happiness comes from outside or within na. Then if you imbibe all these qualities, that will help you in time to make your heart light and then make your life more meaningful. So will let us conclude. நீங்க உங்க பேர் என்ன ஒர்க் பண்றீங்க? படிச்சது ஓகே. and your optionals? Okay, right, good. Very good idea. This kind of things happens actually. So what kind of books we select for person who's new for book reading? படிக்கிறது பிடிக்காம இல்ல, ஆனாலும் படிக்க முடியல, இதுக்கு என்ன பண்றது? இந்த இதுல இருக்குல்ல, அந்த நீ அழகா இருக்க அப்படின்னு ஆனா ஏதோ நடந்தது. Can you share something learned from Madhiyalagan sir, Dharmaburi, as your teacher? Yes. What is your fitness routine? Mukesh. What kind of books you select for person who is failure? You can start with the alchemist to be an optimist. Alchemist எப்படி optimist ஆகும்? So நம்ம இந்த கேள்விக்கு வருவோம். உங்க பேர் என்ன? சதீஷ் கருப்புசாமி. கருப்புசாமின்றது அப்பா பேர். அண்ட் என்ன படிச்சிருக்கீங்க? எந்த ஊரு நீங்க? சிவில் இன்ஜினியரிங். Okay. And what did you ask actually? Very good question பா. இப்போ நீங்க இந்த இதுல இது புரிஞ்சுட்டீங்களா? நீங்க அதை படிச்சிருக்க மைண்ட் தானே, உங்க மைண்ட் தான் உங்களுக்கு சொல்லுது இல்லையா? there are two systems சொன்னது உங்களுக்கு புரியுதா? ஒன்னு எக்ஸ்பீரியன்சிங்னா என்னது? இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் இல்லையா? இப்போ ஃபேன் இங்க இருக்கு, இப்போ நம்ம இங்க இருக்கோம், அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய மைண்ட் இருக்கு. அப்புறம் என்ன பண்றோம்? நேத்து எங்க இருந்தீங்க? நேரம் வீட்டுல இருந்தோம். அப்புறம் முந்தா நேத்து மறந்துடும், அதுக்கு முன்னாடி, அப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் வரும். இப்போ நீங்க யூஸ் பண்றீங்கல்ல அந்த மைண்டு நேரேட்டிங் மைண்ட், கதை சொல்லக்கூடிய மைண்ட். நேம் என்ன சொன்னீங்க? கோகுல். சதீஷ் கருப்புசாமிக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நீங்க படிக்கும்போது யூஸ் பண்றது எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட், போய்கிட்டே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்கு. திருப்பி ரீகால் பண்றீங்களா, பிளாங்கா இருக்குன்னு செக் பண்றீங்கல்ல, அது உள்ள வச்சிருந்த மைண்ட் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்தது தான் பிளாங்கா இருக்குன்னு சொல்லுது. அப்போ நீங்க செக் பண்ணும்போது அந்த மைண்ட் அங்கதான் இருக்கும், ஆனா எடுத்து தரல, அவ்வளவுதான். இப்போ நீங்க கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி நீங்க ரேம் எடுக்கிறீங்கல்ல, சில சமயம் ஹேங் ஆயிருதுல்ல, அது மாதிரிதான் மைண்டு ஹேங் ஆயிருது. ஆனா அதுக்காக உள்ள இருக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ நீங்க இந்த சிஸ்டம் ஒன்னு என்ன சொல்லணும்னா, ஓகே சதீஷ், யூ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லணும். சொல்லாததுனாலதான் நிறைய முடிவுகள் டக்குன்னு எடுத்துடுறோம். தயவு செஞ்சு நீங்க நம்புங்க, நீங்க எல்லாம் படிச்சதெல்லாம் உள்ளதா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அது மைண்டை பூட் பண்ணி ரெடி பண்றதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும். சைலன்ஸ், பிரீத்தை வாட்ச் பண்ணணும்னா அது சைலன்ஸ்.
அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சிங் மைண்டை ஃபோக்கஸ் பண்ண முடியுது. எக்ஸ்பீரியன்சிங் மைண்ட் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் டு அஸ் அப்படின்றாங்க. மொத்தமும் நம்ம வந்து நம்மளுடைய நேரேட்டிங் மைண்டோட கண்ட்ரோல்லே இருக்கும். அதுதான் எக்கார்ட் டல்லி மாதிரி ஆளுங்க வந்து இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாழ்க்கையில இந்த நிமிஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிமிஷத்துக்கு வாழ்றதுக்கு நமக்கு நேரேட்டிங் மைண்டே தேவையே இல்லை. நேரேட்டிங் மைண்டோட நேரேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்றதுக்கு ட்ரெயின் பண்ணணும். ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம படிச்சது எங்கேயும் போகாது உள்ளதான் இருக்கும்னு சொல்றதுக்கான மன அமைதியை எப்படி கிரியேட் பண்றதுன்னா மென்டல் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. there is something called ego depletion. ஈகோ டெப்ளீஷன் அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய திங்கிங் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது. திங்கிங் ரெக்வயர்ஸ் எனர்ஜின்றது நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியுமா? யோசிக்கிறதுக்கே எனர்ஜி தேவைப்படுது. நீங்க தொடர்ந்து படிக்கும் பொழுது படிக்கிறதுக்கு எனர்ஜி விருப்பமான விஷயமா விருப்பம் இல்லாத விஷயமான்றது பொறுத்து எனர்ஜி யூஸ் ஆகுது. நீங்களே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எனர்ஜி நிறைய யூஸ் பண்ணிருப்பீங்க. எனர்ஜி டெப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் எனர்ஜி இல்லாதனால உங்களை ரெமெம்பரிங் மைண்ட்ல இருந்து எடுக்கிறதுக்கு அது வந்து என்ன சொல்லிடுது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுது. ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுனால நீங்க நம்புறீங்க. அப்படி இல்லை நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா மெதுவா ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. டேனியல் கானிமேன் புக்ல ஈகோ டிப்ளீஷன் போட்டீங்கன்னா வருது. ஈகோ டிப்ளீஷன்ல ஒரு டெஸ்ட் பண்ணாங்களாம். ஒருத்தருக்கு வந்து சில வேலைகள் கொடுத்தாங்க, கூட்டுறது கழிக்கிறது இந்த மாதிரி மைண்டு ஒர்க் பண்ண மாதிரியான வேலைகள் கொடுத்தாங்க. 2 பேர் கொடுத்தாங்க. 2 பேருக்கு கொடுத்துட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி வரைக்கும் பண்ண வச்சாங்க. 12 மணிக்கு ஒருத்தருக்கு மட்டும் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுத்தாங்க, பெப்சி இந்த மாதிரி ஏதோ ஒரு குளுக்கோஸ் எல்லாம் இருந்தது கொடுத்தாங்க. இன்னொருத்தருக்கு கண்டினியூஸா ஒர்க் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அடுத்த 15 மினிட்ஸ்ல எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சார் இல்லையா, அவருக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, இவருக்கு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யோசிக்கிறதுக்கு சக்தி தேவைப்படுது. நம்ம ஒரு முடிவுகள் எடுக்கும் பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறோம், சாப்பிட்டு முடிவு எடுக்கிறோமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி முடிவு எடுக்கிறோமா, யாரோட இருக்கிறோம், எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் அதை முடிவு பண்ணுது. அதனால நிச்சயமா நீங்க படிச்சது வந்து உங்களுக்குள்ளதான் இருக்கும். ஒண்ணு, அதுக்கு ஒரு 15 நிமிஷம் நீங்க கேப் கொடுத்தீங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணிக்கும். அதை ரீடிங் வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் இமேஜினேஷன். யூ நீட் இமேஜினேஷன் டு ஃபிக்ஸ் இட் இன் யுவர் மைண்ட். Reading without imagination is like eating without digestion. So that is what happens when you keep on filling yourself with only knowledge. You need a kind of wisdom also to organize them, take it back in the appropriate time from the narrating mind. அதுக்கு வந்து உங்களோட ப்ராசஸிங் மெத்தட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்ன சொல்றது பேஷண்ட் ஹியரிங் அண்ட் I think we have crossed 1 hour. Good luck to you. My number I will give. You can communicate with me. இதுல யாராவது ஒருத்தர் டைப் பண்ணிக்கலாம். 9435333965. Those who have some questions, you can voice message or write to me. I will try to respond actually. Yeah. அது யாராவது டைப் பண்ணீங்கன்னா அதுலயே வந்துடும். அடிச்சிட்டாங்க பாருங்க, சிறு அதில் வந்துருக்கு. அதில் 9443533965 மார்க் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அண்ட் இதே மாதிரி சார் செஷன் நிறைய வட்டம். நீங்கள் எல்லாம் மோட்டிவேட்டாக இருங்க அண்ட் சீக்கிரமாக படித்து மெஜாரிட்டியாக ஃபர்ஸ்ட் டைமில் சர்வீஸ் வாங்கிடுங்க. ஓகே சார்.